ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே மை சமையலில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அவரைக்காய் சாம்பார். காலைல எழுந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தா என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு பீன்ஸும் அவரைக்காவும் வந்தது. ஸோ அவரைக்காய் சாம்பார் வச்சு பீன்ஸு பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்குள்ளே பீன்ஸை கட் பண்ணிடலான்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய குக்கர் விசில் வந்துருச்சு. ஸோ குக்கர் விசில் வந்தோன்னே அதான் குக்கர் விசில் வந்தோடனே நான் அலசி வச்ச அந்த பீன்ஸை வேகலில் போட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதமும் வெந்துருச்சு. ஸோ அதை தனியாக நான் வடியலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க பீன்ஸை நான் வேகிறதுக்காக அடுப்பில் வச்சேன். ஸோ அதை அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பருப்பு நல்லாவே வெந்திருந்தது, சூப்பராக வெந்திருந்துச்சு. ஸோ அந்த தக்காளிலாம் மசிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தக்காளிலாம் மசிச்சு வச்சுட்ருக்கிறேன். ஸோ மசிச்சு விட்டதுக்கப்புறம் நான் திரும்பவும் அதை அடுப்பில் தாங்க வச்சேன். அடுப்பில் வச்சு நான் அது பருப்பு வேகும்போதே இந்த வெங்காயம், அவரைக்காய் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் குக்கர் வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க நான் வெங்காயத்தை ஆட் பண்ணேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்டிட்டு இருக்கும்போதே அது கொதி வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ பீன்ஸுக்கு தேவையான தேங்காவை நான் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு நான் தேங்காய் துருவி வச்சுட்டேன். ஸோ அது துருவி வச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நான் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நான் அவரைக்காய் போட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் அதை நான் ஆட் பண்ணி இந்த பக்கம் நான் வேக வச்ச பீன்ஸை தண்ணி வடிச்சிட்டு இந்த பக்கம் நான் சாம்பார் தாளிக்க ரெடி பண்ணிட்டேன். ஸோ தாளித்து நான் சாம்பார் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஃபைனல் லுக்கு சாம்பார் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய அவரைக்காய் சாம்பார் ஃபைனல் லுக். பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.